கடனை ஆட்சி வந்தவுடன் நாங்கள் ஆதரிக்கிறோம், வாக்களிக்கிறோம், வெற்றி பெற செய்கிறோம். அந்த செஞ்சாறு கோட்டையினுடைய அரச அந்த அரியணையிலே அமர வைக்கிறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை இந்த ஏழை எளிய விவசாய மக்களுடைய விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததற்காக அதற்காக சொல்லவில்லை. திராவிட கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பொழுது கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து விவசாய கடன்களையும் ரத்து செய்கிறோம். நீங்கள் உங்களுடைய நகைகளை வைத்திருக்கக்கூடிய வங்கிகளில் அனைத்தையும் முற்றிலுமாக இலவசமாக திருப்பி கிடைக்க செய்கிறோம் என்று அறிவித்தார்கள். நான் அப்பொழுது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தேன். இது ஒரு தேர்தலுக்காக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இதை செயல்படுத்த முடியுமா என்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து விவசாய கடன்களும் ரத்து செய்யப்பட்டது. எல்லோரும் நன்றாக அறிவீர்கள். அதுபோல நமது நகைகள் சின்ன சின்ன தோடு, மூக்குத்தி, சின்ன வளையல், செயின் இதுலாம் அடகு வச்சிருந்தோம். நமக்கு அட்டை இருந்துச்சு. கொண்டே அந்த அட்டையை மட்டும் கரைத்து போட்ட சொசைட்டியில கொடுத்து, நம்ம காட்டுப்பிராண சொசைட்டியில கொடுத்துட்டு நகையை அந்த மஞ்சப்பையில வாங்கி வச்சுக்கிட்டு வந்தோம். அந்த ஆட்சி திருப்பி அமையும், உங்களுடைய கடன்களையும் உங்களுடைய நகைகளையும் மீட்டு கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக பாப்பா ரோடு வசதி சொல்லிச்சு. ரோடு வசதியை பொறுத்த மட்டும் இந்த ரோடும் அந்த பேருந்து நிலையமும் எங்களுடைய இது ஒரு அரசு அமைந்த பின்புதான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. உங்களுடைய ஆசையோடு இந்த பகுதியுடைய உள்ளாட்சி பிரதிநிதியாக பயணிக்கின்ற நாங்கள் இந்த அம்மன் கோயில் சாலையையும் தொடர்ச்சியாக அந்த பேருந்து நிலையத்தையும் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சிவத்தியா குடியிருப்பு அந்த குடியிருப்பு போற பாதை நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்காப்ல அந்த பாதை இது மாதிரி எல்லா இந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் என்பதை கண்டிப்பாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியை சார்ந்திருக்கின்றோம். கண்டிப்பாக அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன். பாட்டி வீட்டுல தான் இருந்தேன். ஆனா இங்க வந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல் கட்டிடம் மட்டும் தான் இருக்கு. இது வரைக்கும் நான் மருத்துவர்கள்னா இங்க பார்த்ததே இல்லை. அது கூட்டி தான் இருக்கு. அது கொஞ்சம் ஆட்சி மாற்றம் வரட்டும். அது உள்ளாட்சித்துறையின் மூலமாக எங்களால செயல்படுத்த முடியாது. நாங்க சொல்லிட்டாக்கா அந்த உடனே செஞ்சாங்க. ஆட்சி வந்தோடனே கண்டிப்பா நாங்க செஞ்சு தரோம். அதே மாதிரி ஸ்கூல் நான் எங்க அப்பாவோட நைட் வந்தேன். ஸ்கூலுங்கிறது ஒரு மாணவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியது இல்லையா? அதை பார்த்தோம்னா இரவு நேரத்துல அங்க ஒரு தெருவிளக்கு கூட இல்ல. அது தெருவிளக்கு போட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் அங்க என்னன்னா கழிப்பிட வசதி கட்டியிருக்காங்க. ஆனா அதுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு போதிய தண்ணீர் வசதி இருந்திருக்காது. நம்ம தனியா இங்க ஒரு குடிநீர் 2,23,60,000 ரூபாய் மதிப்பீட்டுல இங்க அமைய இருக்கிறது ஒரு போர் போட்டு கிராமத்துக்கு செய்ய இருக்கிறோம். அப்ப நம்ம முழுமையா பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி எடுத்து இங்க முழுமையா அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கு அனுசரிச்சு கொடுத்துருவோம். சரியா? அந்த லைட்டை உடனே நம்ம உடனே அந்த பகுதியில் பார்த்து உடனே இந்த மின்விளக்கையில உடனே ஊராட்சி மன்ற தலைவரை உடனே செஞ்சு கொடுக்க சொல்லுவோம். நீங்க பேச